அதாவது ஒரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். கர்நாடகாவில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் ஒரே நிலைப்பாடு என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடக்கூடாது. ஆனால் இங்கே இருக்கிற கட்சிகளுக்கு என்ன பிரச்சனைனா, ஏதாவது ஒரு வகையில் தமிழக அரசு எந்த விதத்திலும் தண்ணீரை கொண்டு வரக்கூடாதுன்னு வேலை பார்க்குறாங்க. அதிமுக என்ன சொல்றாங்க, சட்டசபையில் இருந்த வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து அதிமுக இருக்கிற அனைவரும் சேர்ந்து தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அடுத்த 2 நாட்களுக்கு அப்புறம் திடீர்னு எங்கிருந்து ஞானம் வந்துச்சு, அவர் நாள் தூங்கிட்டு இருந்த அதிமுக 2 நாள் கழிச்சு இல்ல நீங்க இந்த தீர்மானத்தை எடுக்கின்றாங்க. அதுக்கு எதிராக இப்ப போய் அவங்க உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யறாங்க. சோ அவங்களையும் அது இல்லாமல் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததே அப்ப எதிர்கட்சி தலைவர் உதயநிதி தான். அவர் பார்த்து படிச்சாரா, அவர் தான் தெரியல, அவருக்கு எதுவுமே தெரியல, யாரோ கொடுத்த படிச்சிருக்காரு. 2 நாள் கடைசி நாள் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் பொழுது அப்புறம் என்ன சொல்றாரு, நாங்க கொடுத்தோம், ஆனா நீங்க வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லன்னா வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைப்பாடு. அவங்களுடைய மொத்த குறிக்கோளை எந்த வகையிலாவது முதல்வர் அவர்கள் இந்த இதுக்கு சுமூகமான தீர்வு கண்டுவிடுவாரோன்ற ஒரு பயத்துல தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள் அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து கொண்டு தமிழகத்திற்கு எதிராக செயல்பட்டு வராங்க. இவர்களை வைத்துக்கொண்டு நீங்க எப்படி எதிர்கட்சி நீங்க ஒத்த கருத்தோட நம்ம ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும். நமக்கான தேவை நம்மளுடைய நீரை பெறுவதற்கு, அதுக்கு தேவையான அனைத்து வழிவகைகளையும் முதல்ல செஞ்சுட்டு வர்றாரு, எல்லா வகையிலும் ஆரம்பிச்சுட்டு வர்றாரு. இவங்க சட்டசபையில் இருக்கிற வரைக்கும் தீர்மானத்திற்கு அங்க எல்லாம் படிச்சு எல்லாம் பார்த்து தானே தீர்மானத்தை நிறைவேற்றாங்க. அப்ப திரு எடப்பாடி இருந்தாலும் எல்லாம் இருந்தாங்க. முடிச்ச பிறகு 2 நாள் கழிச்சு எதிர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் 2 நாளுக்கு சொல்லிட்டு இப்ப 2 நாளுக்கு முன்னாடி திடீர்னு போய் உயர்நீதிமன்ற வழக்கு தொடுத்தால் இவர்களை வச்சுக்கிட்டு எப்படி நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவீங்க? நம்மளுடைய தேவை என்னன்னு நமக்கு தெரியும். சோ அதற்கான தேவை நம்ம சட்டசபையில அனைத்து கட்சிகளையும் வைத்துதான் விவாதிச்சோம். அனைத்து கட்சிகளையும் வைத்துதான் விவாதிச்சு அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்து தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டோம். இப்ப அதுக்கு எதிராகவே நீங்க உயர்நீதிமன்றத்தில் ஒரு கட்சி போய் நிக்குது, அதுவும் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து நிக்குது. அதுக்கு முதல் நாள் தான் பாஜகவுடைய ஒரு அமைச்சர் நமக்கு அவங்க மேகதாது அணை கட்டுறதுல எந்த இதுவும் கிடையாது, அவங்க கட்டுறதெல்லாம் கட்டலாம்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த நாளே அதிமுக போதுன்னா இவர்களை வைத்துக் கொண்டு எப்படி நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை போடுவீங்க? எந்த ஸ்டாண்ட்? இல்ல அவர்கள் தான் இப்ப அங்க இருக்கிற எல்லா கட்சியும் ஒரே மனதோடு நமக்கு கொடுக்கூடாது நிக்கிறாங்க. ஆனா இவர்கள் நம்மளுடைய அப்ரோச்சில் எல்லாரும் டிஃபரெண்டா இருக்காங்க. நம்ம என்ன அப்ரோச் எடுக்கணுமோ அந்த அப்ரோச்சில் தமிழக அரசு எடுக்க வேண்டும். நமக்கு தண்ணீர் பெறுவதற்கான பல அப்ரோச் இருக்கு. அந்த அப்ரோச்சில் இவர்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க. அப்படி எல்லாம் செய்ய முடியாது. கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு என்ன தேவை அதுதான் முதல்வர் ஆராய்ந்து செயல்பட்டு இருக்கார். திங்கட்கிழமை இந்த வழக்கு தாக்கல் செய்யும்.